ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். தர்மவானங்களில் வீடு. மூலம் 4 பாதம், போராடம் 4 பாதம், உத்திராடம் 1 பாதத்தில் அடங்கிய ராசி மண்டலம். ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ தான் பயிற்சியாக இருக்கிறார். சித்திரை 18 மே 1ஆம் தேதி பயிற்சியாகி ரிஷபத்தில் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் அவர் அஸ்தமனம் அடைகிறாரு. சூரியனால் அஸ்தமனம் அடைகிறாரு. குரு அஸ்தமனம் அடைகிறது தனுசு ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படாது. அதனால் சில பிரச்சனைகள் இருக்குது. நான் இந்த வீடியோவில் அதை சொல்கிறேன். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுமோ அதை சொல்கிறேன். நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். என்னடா இவன் எடுத்தோடனே குரு பயிற்சி சரின்னு வீடியோ போட்டான், அடுத்து மறுபடியும் ஒரு கவனம் எச்சரிக்கைன்னு சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க. நான் உள்ளதை உள்ளவாறு சொல்லிடுவேன், சரியா? ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிநாதன். உங்களுக்கு அவர் தான் உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் உரியவர். அவர் தான். லக்கணங்கிறது உங்கள் உயிர், ஆத்மா, ஜீவன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதக ரீதியாக லக்கணம் இருக்கும். லக்கணாதிபதி இருப்பார். தசாநாதன் நடக்கும். தசாங்கிறது அட் பெர்சன்ட் உங்களை வழி நடத்து போகிறது, சரியா? அது வேறு, அதாவது அன்றாட பொழப்புக்கு உள்ளதான் தசை. ஆனால் நம்மளை தயார்படுத்துகிறதுக்கு நமக்கு மனமும் உடலும் கரெக்டாக இருக்கணும். நம்ம எந்த காரியத்தில் இறங்கினாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, வேறு எந்த இடத்துல எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, நமக்கு மனமும் உடலும் கரெக்டாக இருக்கணும். அந்த மனமும் உடல் தான் ராசிநாதன், சரியா? அதனால் தனுசு ராசினியர்கள் நான் போடுற வீடியோவை பொதுவாக எடுத்துக்கோங்க. சாதகமாக இருக்கும்போது சந்தோஷப்படுங்க. நான் சில விஷயங்களை பாதகமாக சொல்லும்போது வருத்தப்படாதீங்க. அதுக்கு வேண்டிய பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க, சரியா? ஒரு ஜோதிடர் முறையில் நிகழ்காலத்தில் நின்றுக்கிட்டு எதிர்காலத்தை சொல்கிறது ஒரு ஜோதிடருடைய கடமை. அந்த கடமையை நான் செய்கிறேன். தயவுசெய்து யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். குரு ஜனன ஜாதகத்தில் ஒரு கொஞ்சம் தோஷமாக இருந்தாருன்னா அதுக்கு என்ன பரிகாரம், எந்தெந்த கோயிலுக்கு போகலான்னு போட்டேன். அந்த வீடியோவை பாருங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்தந்த கோயிலுக்கு போங்க, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க. இல்லைன்னா அதில் நிறைய தகவல் சொல்லியிருக்கிறேன், சரியா? இந்த வீடியோ பதிவில் குரு அஸ்தமனம் அடைகிறாரு. அதோடைய ஆரம்ப நிலை, முடிவு நிலை, அதனால் என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அதை மட்டும் ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறேன். தெரியப்படுத்துறது என்னோடய கடமைங்க. அதை கொஞ்சம் தயவுசெய்து எடுத்துக்கோங்க. இது ஒரு அறிவிப்பு தான், வானிலை அறிவிப்புமாக தான். அன்றாடம் சொல்கிறாங்க வெப்பநிலை அதிகமாகுது, காற்று அடிக்குது, மழை பெய்யுது அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க, அலர்ட் கொடுக்குறாங்க. அது மாதிரி இது ஒரு அலர்ட்டு தான். சில நேரத்தில் க்ரீன் அலர்ட் இருக்கும், சாதகமாக இருக்கும். சில நேரம் எல்லோ அலர்ட் இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரம் ரெட் அலர்ட் இருக்கும். ரெட் அலர்ட்னா மிக எச்சரிக்கையாக இருக்கணும். அதுபோது தான் ஜோதிடத்திலும் இதுவும் ஒரு சாஸ்திரம் தான், வானிலை அறிக்கை மாதிரி தான். அதை கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்து கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் உங்களை தயார்படுத்திக்கோங்க, சரி நேயர்களே? இப்போ குரு வேத ஜோதிடத்தில் குரு புத்திசாலித்தனமான கிரகம். அவர் மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறவர் அவர் தான். ஒரு தெய்வீகம் புத்திசாலித்தனத்தை கொடுக்குறவர் அவர் தான். ஐஸ்வர்யத்தின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது காசு, பணம், செல்வம் இதுக்கெல்லாம் குரு தான். குரு கிரகம் ஜோதிடத்தில் முக்கியமான இடத்த ஆளுது. புத்திரகாரகன அவர் தான், தனகாரன அவர் தான். இப்போ குரு ரிஷபத்தில் அஸ்தமனம் அடைகிறாரு. ரிஷபத்தில் அஸ்தமனம் அடைவது உறவுகளின் நிர்வாகத்தை பாதிக்கும். உறவு முறை இருக்குது பார்த்தீங்களா? உறவு முறையில் நம்ம நடத்துகிற விதத்தில் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. குரு ஒரு தனிப்பட்ட நபரின் திருமண அமைப்பில் குறிக்கிற கிரகம் அவர் தான். அதனால தான் திருமணம் அமைக்கிறதுக்கு வேலை நோக்கம் வருதான்னு பார்க்குறோம். ஸோ குரு ஒரு முக்கியமான இடத்த பிடிக்கிறார் ஒரு மனித ஜாதகத்தில். அதுபோல் ஒருத்தர் ஜாதகத்தில், ஒரு தனி மனிதன் ஜாதகத்தில், அதாவது கோச்சார பலத்தை தாண்டியும் தனி மனித ஜாதகத்தில் திருமண தாமதத்தை குறிக்கிறவர் குரு பகவான் தான். அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கு சில காரியங்களை தடை போடுறவர் குரு பகவான் தான். குரு பகவான் வளர்த்தவங்க, ஜனன வளர்த்தவங்க சுப காரியங்களை தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாங்க. அதாவது அவங்க எப்போ பார்த்தாலுமே கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டாகவே இருப்பாங்க, கொஞ்சம் விசேஷத்தன்மையாக இருப்பாங்க. நீங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், நிறைய பேர் பாருங்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் இருந்தாலும் சரி, திருமண வீட்டுக்கு அடிக்கிற போயிட்டு வருவாங்க, விசேஷ நிகழ்ச்சி போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த பெண்ணை அவங்க அந்த அம்மாவை பார்த்தோம்னா பட்டுப்புடவையிலே இருப்பாங்க. பட்டுப்புடவையில் தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு நல்ல ஒரு சந்தோஷமான நிலையில் விசேஷ காரியங்களை அடிவர போயிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஆணை பார்த்தோம்னா பட்டு வேட்டி கட்டிட்டு, இல்லைனா ஒரு நல்ல ஒரு சஃபாரி போட்டு, இல்லைனா இப்போ உள்ள ஒரு ட்ரெஸ், ஒரு நல்ல ஒரு நவநாகரிக ட்ரெஸ்ஸை போட்டு நல்ல நிலைமையில் இருப்பார். அதாவது அவங்களுக்கு என்னென்னா அந்த குரு அதை அமைப்பு கொடுப்பாரு. சுப தொடர்புல நிறைய கொடுப்பாரு. ஒன்று திருமண அமைப்பு போவாங்க, திருமண விசேஷத்துக்கு போவாங்க, இல்லைனா கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, இல்லைனா நகை கடை, பஜாரு, ஜவுளி கடை இப்படி போயிட்டே இருப்பாங்க, பர்ச்சேஸ் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எப்போயுமே ஒரு லைத்த நிலையிலே இருப்பாங்க. மனம் லைத்த நிலையிலேயே நல்ல மக்களை சான்றவர்களையும் ஆண்டவர்களையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அமைப்பெல்லாம் குரு கொடுப்பார். குரு ஒரு முக்கியமான கிரகங்க. மனிதனுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறவர் அவர் தான். சரி, அந்த குரு அப்படி பார்த்தோம்னா அடிப்படையில் அவர் பலவீனமாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன்,
ஜனன ஜாதகத்தில் அந்த தனிப்பட்ட நபருக்கு வந்து திருமண தாமதம் இருக்கும். அதுபோல் சுகமின்மையாக இருப்பாங்க. சுபகாரியங்கள் ஈடுபட முடியாது. அவங்களே சுகப்படாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சில பேர் காசு பணம்லாம் இருக்கும், எங்கேயும் போக முடியாது. காசு பணம் இருக்கும், எங்கேயும் போக முடியாது. குடும்பத்தில் 1008 பிரச்சனையாக இருக்கும். இப்படியே முடங்கியே கிடப்பாங்க. வீடு உண்டு, வேலை உண்டு, கார் உண்டுன்னு இருப்பாங்க. சில பேர் காருக்குள்ளே ஏசியை போட்டுட்டு சும்மா உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணுறவங்களாம் நாட்டில் நிறையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு போகலே இருக்காது, எங்கேயும் போக முடியாது. அப்படிலாம் நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜாதகத்தை பார்த்தோம்னா குரு வந்து சில நிலையில் பாதிக்கப்பட்டிருப்பார். எதுக்கு சொல்ல வரேன்னா, குருவுடைய பெருமைகள் வந்து நிறைய இருக்குது. ஓகே, ஒரு 4 வரி சொன்னேன் நான். ஏன்னா நிறைய நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்னடா இவன் சொன்னதே திருப்பி சொல்கிறானே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். அது போக வந்து அது சில நேரம் போர் அடிக்கவும் இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ குரு வந்து 10 டிகிரிக்குள்ளே வந்து சூரியனுக்குள்ளே போகிறதுனால அஸ்தமனம் அடைகிறாரு. ரிஷப ராசியில் வந்து அவர் வந்து சூரியனுக்குள்ளே 10 டிகிரிக்குள்ளே போகிறது வந்து நல்ல அமைப்பு இல்லை. ஏன்னா ரிஷபம் வந்து அவர் பகைமைத்தன்மை உள்ள வீடு, சுக்கிரன வீடு. அவர் வந்து இன்றைக்கி தான் போகிறாரு, மே 3ஆம் தேதி, சித்திரை 20ஆம் தேதி உள்ளே போகிறாரு, அஸ்தமனம் ஆடாரு. சூரியனுக்குள்ளே 10 டிகிரிக்குள்ளே முன்பின் 10 டிகிரிக்குள்ளே வரும்போது அஸ்தமனம் அடைவார். எப்போ சார் வெளியே வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, மேற்கே அஸ்தமனமாகி கிழக்கே உதயமாறாரு. வையாசி 20 தான் உதயமாறாரு. வையாசி 20 ஜூன் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர் அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வராரு. கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். தனுசு ராசினியர்கள் நான் சொன்ன விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அதுபோக காதல், திருமணம், சுபகாரியம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாத்தியப்படாது. வீட்டில் வந்து திருமண பேச்சு, வரன் பார்க்குறது, காதல் விவகாரங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து எதிர்பார்த்த அளவு முடிவு நல்லபடியாக இருக்காது. அதுபோக வந்து நீங்கள் வந்து சில கடுமையான விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். சரியா? கணவன் மனைவி உறவு வந்து வலுவாக வச்சுக்கணும். இல்லைனா உறவில் சில பிசகு வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஒருத்தர் புரிதல் கம்மியாக இருக்கும். அதனால் சில பிரச்சனைகள் வரலாம். சரியா? குரு வந்து அஸ்தமனமான காலகட்டத்தில் இந்த ஒரு மாத காலத்தில் இன்னையிலிருந்து, அதாவது 3/5/2024 சித்திரை 20 வெள்ளிக்கிழமையிலிருந்து கொஞ்சம் கணவன் மனைவி உறவில் கவனமாக இருக்கணும். இந்த வீடியோ கேட்குற நேரம் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முக்கியமான பிரச்சனைகளை சிக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப பிரச்சனைகளும் சில குடும்ப பிரச்சனை சம்மந்தமாக சில இதுவும் வரலாம், தகராறு வரலாம். சரியா? குடும்பத்தை மையப்படுத்தி சில பிரச்சனைகள் வரலாம். அதுபோக நீங்களும் சில பிரச்சனைகளை சிக்கிக்கிடுவீங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குரு பகவான் உங்கள் ராசிநாதம் இருக்கார். அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறார், சுகஸ்தானாதிபதியாக இருக்கிறார். அதனால் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை சந்திக்கலாம். குடும்ப வாழ்க்கையில் சில மாற்றங்களை சந்திக்கலாம். உங்களுக்கு எதுவுமே மிகவும் சாதகமாக எதுவுமே இருக்காது. சில விரும்பத்தக்காத சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுபோக நீங்கள் பார்க்குற வேலை உத்தியோகத்தில் சில மாற்றம் இருக்கும். வியாபாரம், வணிகத்திலையும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா? சில இழப்புகளை சந்திக்கலாம். லாபம் வந்து ரொம்ப அமோகமாக இருக்காது. சராசரி லாபத்தை காட்டிலே கம்மியாக தான் இருக்கும். கவனமாக இருங்க. கூட்டாளிகள் கிட்ட இருந்து சில சிரமங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கூட்டாளி வியாபாரம் பார்க்குறவங்க, ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு சில சிரமங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். சில வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடலில் ராசியை குறிக்கிறதுனால தேக ஆரோக்கியத்தில் எதிர்ப்பு சக்தி குறையும். ஏற்கனவே இப்போ வெயில் ரொம்ப அடிக்குது. தமிழ்நாட்டில் 16-17 மாவட்டத்துக்கு வந்து மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. சர்வசாதாரணமாக 110 ஃபேரன்ஹீட்டை தாண்டுது வெயில். சரியா? அதனால் அடுத்த வருட காலகட்டத்தில் தேக ஆரோக்கிய பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருக்கும். தொண்டை இன்ஃப்ளெக்ஷன் ஆகலாம். தொண்டையில் நோய் தொற்று வந்து தொண்டை பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான தண்ணியை குடிக்காதீங்க. எதையுமே சீதோசனமாக குடிங்க. குடிக்கிற தண்ணீர் குளிர்பானங்களை தவிர்த்துருங்க. ஏன்னா குளிர்பானங்கள் தான் வந்து தொண்டையை பாதிக்கும், இன்ஃபெக்ஷன் வரும். அதனால் த்ரோட் இன்ஃப்ளெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தைராய்டு சம்மந்தப்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க கரெக்டாக மாத்திரை எடுத்துக்கோங்க, டாக்டரை செக் பண்ணிக்கோங்க. ஸோ தைராய்டு சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லபடியாக இருக்காது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நேயர்களே. நான் வீடியோவை ரொம்ப சொல்லலை நான். சரியா? ஏன்னா ஒன்று புட்டாக வைக்கிறதுக்கெலாம் நிறைய சொல்லிட்டேன் நான். தனுசு ராசிக்கு நிறையா போட்டிருக்கிறேன். அடுத்தடுத்தும் கிரக பயிற்சிக்கு வீடியோ போடுவேன். இப்போ மெயினாக வந்து குரு அஸ்தமனம் வந்து தனுசு ராசிக்கு ஏன் போடுறேன்னா, தனுசு ராசிக்கு வந்து அவர் ராசிநாதன், அது தெரியப்படுறதுக்கு தான் போட்டேன். இதில் ஒன்றும் பெரிய விசேஷம்லாம் இல்லை. எல்லாமே ஒரு அவேர்னஸ் தான் கொடுத்துருக்குறேன். ஒரு எச்சரிக்கை உணர்வு, கவனமாக இருக்கணும் தான் சொல்லியிருக்கிறேன். இந்த காலகட்டத்தில் வந்து வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வந்து குரு பகவானுக்கு விளக்கு போடுங்க. அப்புறம் இன்னொன்று ஒரு நேயர் கேட்டிருந்தார், தட்சிணாமூர்த்தியும் குருவும் ஒன்றா கேட்டிருந்தார். 2 பேரும் வேறுங்க. தட்சிணாமூர்த்திங்கிறது வந்து சிவனுடைய அம்சம். சிவன் தான் தெற்கு பக்கமாக உட்காந்துருக்கிறாரு. கல்லால மரத்தில் அடியில் உட்காந்துக்கிட்டு முகிலன் என்ற அரக்கனை காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு சனாதன முனிவர்களுக்கு வந்து அவர் வந்து வேதம் சொல்லி கொடுத்துட்டுருக்கிறாரு. அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாரு.
அது ஒரு அவதாரத்தில் வந்து ஒரு கிழக்கு பக்கம் நோக்கி உட்காந்துருக்கிறாரு. சரியா, பார்வதி தேவி கன்னியாகுமரிக்கு போனதுனால அவர் தெற்கு பக்கம் நோக்கி உட்காந்துருக்கிறாரு. தெற்கு பக்கம் வந்து யமனோட திசை. அதில் இன்னொரு சூட்சுமத்தை அவர் சொல்கிறாரு, தெற்கு பக்கம் யாரும் போகாதீங்க, நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு வடக்க தான் போவாங்க, தெற்கு பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா தெற்கு பக்கம் வந்து யமனோட திசை, அதனால் அந்த பக்கம் போகாதீர்கள், இந்த பக்கம் வாங்க, வடக்கு நோக்கி வாங்க, வாழ்வு வரும் அப்படி சொல்லி தான் அவர் வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் நோக்கி உட்காந்துருக்கிறாரு. அதுபோக அவர் மௌன குருவாக வேத குருவாக இருக்கிறாரு. ஆனால் குரு பகவானுக்கு அவருக்கும் எப்படி சார் ரிலேஷன் பண்ணாங்க அப்படின்னா, குரு வந்து ஒரு பிளானெட்டு தான், வேலை கிரகம். அவர் வந்து 9 கிரகங்களில் வந்து அவர் ஒரு பிளானெட்டு தான். அவருக்கு வந்து தேவகுருன்னு ஒரு பட்டத்தை வந்து சிவன் கொடுத்துருக்கிறாரு. அது தேவர்களுக்கு குரு. தேவலோகம் அசுரலோகம்னு இருக்குது. அதில் வந்து தேவலோகத்தில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு குரு ஒருத்தர் இருக்கணும். ஒரு இடம்னா ஒரு குருன்னு ஒருத்தர் இருக்கணும்ல, குருநாதன் ஒருத்தர் இருக்கணும்ல. அதனால் தேவர்களுக்கு குரு வந்து தேவகுரு, பிரகஸ்பதி, பொன்னானன்னு குரு பகவானுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. அசுரகுரு வந்து சுக்கராச்சாரியார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால தான் அவர் தேவகுரு ஆனார். அந்த தேவகுருவுக்கும் வந்து குரு பட்டம் பெற்றவருக்கும் குருவாக இருக்கிறவர் சிவன் தான். அதனால தான் சிவனை வந்து குருமூர்த்தி அப்படிங்கிறோம். சரியா, தட்சிணாமூர்த்தி குருமூர்த்தி அப்படிங்கிறோம். அதனால் அவரையும் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கோயிலில் வந்து அது ஒரு பழக்கம் வந்துருச்சு. சிவன் ஆலயத்தெல்லாம் தட்சிணாமூர்த்தியை வந்து கும்பிடலாம் அப்படின்னு ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அதுபடியும் போயிட்டுருக்கு. தட்சிணாமூர்த்திக்கும் மஞ்சள் அஸ்திரம் சாத்துறது, வில்வேலை பூஜை பண்ணுறது, முல்லைப்பூ மலரால் பூஜை பண்ணுறது, கொண்டக்கடல் மாலை போடுறது, சுண்டல் மாலை போடுறது, இப்படி சில இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு கோயில்லையும் வந்து சில ஐதீகம் இருக்கும், சில சாஸ்திரம் இருக்கும். சாஸ்திரம் மறுபடி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்த போதிலும் குரு பகவான்கிறது வேறு. அவர் நவக்கிரகங்களில் போனீங்கன்னா குரு பகவான் வடக்கு நோக்கி இருப்பார். நவக்கிரகங்களே பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி இருக்கிற ஒரு கிரகம் வந்து குரு பகவான் மட்டுமே. சரியா, அவர் மட்டும்தான் வடக்கு நோக்கி இருப்பார். அந்த குரு பகவானை, வடக்கு நோக்கி இருக்க குரு பகவானை நீங்கள் நவக்கிரகங்களில் கும்பிடலாம். சிவன் ஆலயத்திலும் நவக்கிரகங்கள் இருக்கும். அங்கே உள்ள குரு பகவானை கும்பிடுறது உங்கள் ராசிநாதனை கும்பிட்ட மாதிரி தான். தட்சிணாமூர்த்தியை கும்பிடுறது வந்து சிவனை கும்பிட்ட மாதிரி தான். குருவுக்கும் குருவாக இருக்கிறவர், வியாழ பகவான் என்ற குருவுக்கும் குருவாக இருக்கிறவர் தான் சிவபெருமான். ஸோ அவரை கும்பிட்டாலும் ஒரு வகைக்கு நல்லது தான். சரியா, அதனால் 2 பேருக்குமே 2 விதமான அமைப்பு இருக்குது. தட்சிணாமூர்த்திங்கிறது வேறு, குரு பகவான்கிறது வேறு. ஓகே நேயர்களே, இந்த ஒரு தகவலுக்காக தான் இந்த வீடியோவில் இதை சேர்த்து சொன்னேன். மற்றபடி குரு வந்து இப்போதைக்கு நல்லா இல்லை. சரியா, அவருடைய பயிற்சியும் சரியில்லை. பயிற்சியான 2 நாள்லேயே வந்து அஸ்தமனமும் ஆயிட்டார். 1ஆம் தேதி பயிற்சி ஆனார், 3ஆம் தேதி அஸ்தமனம் ஆயிட்டார். இயல்பு நிலையில் இல்லை, கவனமாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் கவனமாக வச்சுக்கோங்க. வண்டி வாகனம் மாத்திர மாதிரி இருந்தால் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணாதீங்க. விவசாயம் பண்ணுறவங்க பெருசாக எதுவும் செய்ய வேண்டாம். சரியா, விவசாயத்தில் எதுவும் முதலீடு பண்ண வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ருட்டீனாக போகிறத செய்யுங்க. அதுக்கு மேலே எதுவும் புதுசாக செய்கிறதா இருந்தால் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க, லக்கண தசாபதியை செக் பண்ணிக்கோங்க. இருந்த போதிலும் கோச்சாரத்தில் குரு வந்து இப்போதைக்கு அனுகூலமாக இல்லை. கூடுதலாக சொல்கிறது இருந்தோம்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டாக இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானம், குடும்பத்தை தான் குறிக்குது. குடும்பத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருந்துக்கோங்க. விரோதத்தை வளர்த்துக்காதீங்க. ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் கேட்டுக்கோங்க. அதுபோக குடும்பத்தில் மற்ற ராசிக்காரங்களும் இருப்பாங்க. அவங்க ராசிக்கு குரு நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா ஓரளவு வணக்கமாக இருக்கும். சரியா, அது ஒரு அமைப்பு இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இருந்த போதிலும் குரு வந்து இப்போதைக்கு வந்து அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு. கொஞ்சம் சிறப்பாக பார்த்துக்கோங்க. நீங்கள் குரு பகவானை கும்பிடுங்க. வேலைக்கிழமை தோறும் குரு ஓரையில் கும்பிடுங்க. காலையில் 6 to 7, இல்லைன்னா இரவு 8 to 9 குரு ஓரையில் குரு பகவானை கொண்டு போய் விளக்கு போடுங்க. கோயில் குருக்களுக்கு எதனாச்சும் உதவி பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்க. சரியா, அது உங்கள் சௌரியம்தான். சரியா, கோயில் குருக்களுக்கு நீங்கள் செய்கிறது வந்து உங்கள் சௌரியம்தான். இருந்தாலும் குரு வந்துங்கிறது வந்து உபதேசம் பண்ணுறவர் தான் குரு. நீங்கள் பள்ளிக்கூடத்து டீச்சர்ஸ் கூட உதவி பண்ணலாம். ஏழை டீச்சர்ஸ் அவங்களுக்கு கூட உதவி பண்ணலாம். அது மாதிரி சாதுக்களுக்கும் எதனாச்சும் உதவி பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம், இல்லைனா சில கைங்கரியங்கள் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணிங்கன்னா குருவோட அருள் கிடைக்கும். வீட்டில் இருக்க பெரியவங்க காலகட்டையும் ஆசீர்வாதம் வாங்குங்க. வீட்லேயும் குரு பகவானை கும்பிடுங்க. குரு பகவானை கும்பிட கொஞ்சம் தயக்கம் இருக்கிறவங்க சமய சான்றோர்கள், குருவாக வாழ்ந்தவர்கள், காஞ்சி மகாபெரியவா, ரமண மகரிஷி, யோகி ராமசூரத்குமார், வள்ளலார் சுவாமிகள், சத்யஸ்ரீ சாய்பாபா, யோகி ராமசூரத்குமார், இப்படி போன்ற மகான்கள் படத்தை யாரோ ஒருத்தர் படத்தை வீட்டில் வச்சு மனப்பூர்வமாக கும்பிடுங்க. நல்லபடியாக இருக்கும். சரியா, சின்ன சின்ன விஷயங்களை தான் நமக்கு பெரிய பெரிய யோகத்தை கொடுக்கும். சரி நேயர்களே, தனுசு ராசிக்கு இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பண்ணிக்கிறேன். 4ஆம் இடத்துல வேறு செவ்வாய் ராகு இருக்கிறாங்க. புதன்கிழமை புதன் வந்து 7ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். 7ஆம் தேதிக்கு மேலே அதாவது மே 7ஆம் தேதிக்கு மேலே அவர் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ 4ஆம் இடம் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. சந்திரன் வேறு அமாவாசை சந்திரனை போயிட்டுருக்கிறாரு. மாதுருகாரன் சந்திரன் வேறு. இன்றைக்கி வந்து அவர் சதய நட்சத்திரத்தில் இருக்கிற, ராகு நட்சத்திரத்தில் இருக்கிற நல்ல அமைப்பு இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. தாயார் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. தாயார்கிட்டையும் கவனமாக இருங்க. சரியா, உறவு முறையை கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா பொதுவாக ஒரு கிரகங்கள் வந்து பாதிக்கப்படும் போது உறவு
அது உயிர் காரகத்துவத்தை தான் பாதிக்கும். கிரகங்களுக்கு வந்து 2 காரகத்துவம் இருக்குது, உயிர் காரகத்துவம், ஜட காரகத்துவம். அது ஆதிபத்த ரீதியாகவும் வித்தியாசப்படும், கிரகங்களுடைய காரகத்த ரீதியாகவும் வித்தியாசப்படும். சரியா? ஆனால் குருவுக்கு வந்து உயிர் காரகத்துவம் வந்து புத்திரம் தான், பிள்ளைகள் தான், தாயை குறிக்க மாட்டார். தாய்க்கு வந்து சந்திரன் தான். பட் சந்திரன் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல தான் இருக்கிறார், சதயத்தில். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து அவர் வந்து 4ஆம் இடத்துக்கு போகும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆவார். செவ்வாய் கூட ராகு கூட சேருவார். அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போயிடுவார். 4 மறுநாள் போயிடுவார். 4 மறுநாள் கரெக்டாக 6ஆம் தேதி போவார். 5ஆம் தேதி போவார். இன்றைக்கி தேதி 3. 5ஆம் தேதியிலேருந்து ஒரு 3 நாளைக்கு தாயோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. 5, 6, 7 இந்த 3 நாளைக்கு வந்து தாயோட தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க தனுசு ராசினியர்கள். நான் ஓரளவு க்ளோஸாக தான் சொல்கிறேன், கோச்சாரத்தில் உள்ளதை ஓரளவு க்ளோஸாக கனெக்ட் பண்ணிக்கிடுவேன். ஏன்னா அது வந்து என்னோடய டியூட்டி. பஞ்சாங்கத்தை பார்த்து இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா, 3 நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு. இதெல்லாம் வந்து கோச்சாரத்தை பார்த்து சொல்லிடலாம். சந்திரனை பார்த்து, ராசிநாதனை பார்த்து, மற்ற கிரகங்களை பார்த்து, இணைவை பார்த்து, இதை பார்த்து இதெல்லாம் சொல்லிடுவோம். ஆனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை என்னால் சொல்ல முடியாது, அது உங்ககிட்ட தான் இருக்குது. சரியா? நீங்கள் அனுப்பி விட்டீங்கன்னா அதை பார்த்து சொல்லலாம். சரி, நேரில் அது உங்களுடைய செயலாத்தம், உங்களோட சாய்ஸு. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து குரு நல்ல நிலைமையில் இல்லை. இதை வந்து நான் ஒளிமறைவு இல்லாமல் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்த்துக்கள். ஜனன ஜாதகத்தில் குரு சரியில்லாதவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. ஜனன ஜாதகத்தில் குரு வலுத்து இப்போ குரு தசை நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா ஓரளவு தாக்கு பிடிச்சிக்கிருவீங்க. ஜனன ஜாதகத்தில் குரு சரியில்லாமல் இருந்து இப்போ குரு தசையும் சரியில்லாமல் இருக்கும் சில பேருக்கு தனுசு ராசியில், அவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். சரியா? மற்றவங்களுக்கு நியூட்ரலாக போயிடும். சரியா? அது வந்து வாட் எவர் மேபி ஜனன ஜாதகத்தை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து சாதகமாகவோ பாதகமாகவோ மிகவும் பாதகமாகவோ ரொம்ப ஒஸ்ட்டாகவோ போகிறது காரணம் வந்து ஜனன ஜாதகம் தான். ஜனன ஜாதகத்தில் அவர் வந்து ரொம்ப மோசமாக இருந்தார்னா அந்த இதை கொடுத்துருவார், அந்த 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 பிரச்சனையை கொடுத்துருவார், அந்த பாதகத்தை கொடுத்துருவார். சரியா? ஒரு தீங்கை கொடுத்துருவார். அது உண்மை தான். அது மனித வாழ்க்கையில் எல்லாருக்கும் நடக்கிறதான். விதிப்படி யார் யாருக்கு எப்போ நடக்குமோ அப்படி நடக்கும். அது இறைவனுக்கு தான் தெரியும். நம்ம வந்து ஓரளவு ரிலேட்டடாக சொல்லலாம். சரியா? அவ்வளோதான் நேயர்களே. கோச்சாரத்தில் அதுக்கு மேலே பலன்கள் சொல்ல முடியாது, ரொம்ப எல்லாம் மைனூட்டெல்லாம் சொல்ல முடியாது, அது யாரும் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசிரியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அடுத்த நலங்களையும் வளங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.